மக்களால் நான், மக்களுக்காகவே நான். அதாவது உங்களால் நான், உங்களுக்காகவே நான். உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு. இந்த ஒரு வசனம் போதும் தமிழ்நாடே தலைவணங்கி நிற்கும். இந்த சொற்களுக்கு சொந்தக்காரர் சிங்கப்பெண்மணி, முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பாதுகாப்புக்காக வரும் கான்வாய் மிக பிரசித்தம். Z+ பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருந்தாலும் இந்தியாவின் எந்த மாநில முதல்வருக்கும் இல்லாத அளவுக்கு கடுமையான பாதுகாப்பு அவருக்கு வழங்கப்பட்டது. அதிலும் அவரது இறுதி காலத்தில் பணியாற்றிய முதல்வரின் பாதுகாப்பு அலுவலராக இருந்த பெருமாள்சாமி ஜெயலலிதாவின் கண்ணசைவை கூட புரிந்து கொண்டு செயல்படக்கூடியவர். முதுமலையில் யானைகளுக்கான முகாமை முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா பார்வையிட்ட போது அங்கிருந்த குட்டி யானை மகிழ்ச்சி துள்ளி ஜெயலலிதாவின் மீது மோத முற்பட்ட போது அவருக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என உள்ளே புகுந்து காப்பாற்றியவர் பெருமாள்சாமி தான். முதலமைச்சரின் பாதுகாவலராக மட்டுமல்லாமல் அவரது விசுவாசியாகவே மாறிப்போனார். அதன் பின்னர் ஜெயலலிதா திடீர் உடல்நலக்குறைவால் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனளிக்காமல் காலமானார். அப்போது அப்போலோ மருத்துவமனையில் இருந்து போயஸ் கார்டன் வீடு வரை கொண்டு செல்லப்பட்ட முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடலுக்கு பாதுகாப்பு அளித்தது பெருமாள்சாமி தலைமையிலான குழுதான். அடுத்த நாள் ஜெயலலிதாவின் உடல் அடக்கம் செய்ய குழிக்குள் இறக்கப்பட்டதும் எங்கிருந்தோ வந்த பெருமாள்சாமி தன் இறுதி வணக்கத்தை செலுத்திச் சென்றார். அதன் பின் எங்கும் வெளியே வரவில்லை. இந்த நிலையில் தற்போது பணி ஓய்வு பெற்றுள்ள பெருமாள்சாமி அதிமுக பொதுச் செயலாளராக உள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் அதிகாரியாக மாறியுள்ளார். குறிப்பாக கடந்த வாரம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கடந்த 7ஆம் தேதி கோவையில் சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். அப்போதிலிருந்து பெருமாள்சாமி அவருடன் முழுமையாக அனைத்து பகுதிகளுக்கும் செல்கிறார். மேலும் அவர் செல்லும் பகுதிகளுக்கு முன்னதாகவே சென்று பாதுகாப்பு குறித்தும் ஆய்வு செய்தார். இன்று சேலம் நெடுஞ்சாலை நகர் பகுதியில் அதிமுக மாநகர மாவட்ட கட்சி அலுவலகம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார். அதற்கு முன்னதாகவே பெருமாள்சாமி அந்த பகுதிக்கு வந்து பாதுகாப்பு குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். பல ஆண்டு காலமாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பாதுகாப்பு அதிகாரியாகவும் அவரின் விசுவாசியாகவும் செயல்பட்டு வந்த பெருமாள்சாமி தற்போது எடப்பாடி பழனிசாமியுடன் இருப்பது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய அதிகாரி அதிமுக பிளவுபட்டு இருக்கும் நிலையில் தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு பாதுகாப்பு அதிகாரியாகி உள்ளது அதிமுக வட்டாரங்களில் பரபரப்பான செய்தியாகியுள்ளது.